ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெட் கார் தியரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு பெர்சன் கிட்ட போய், "இன்னைக்கு நீ எவ்ளோ ரெட் கலர் கார் பார்த்த?" அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு அது எவ்ளோ கார்ஸ் பார்த்தாங்கன்னே தெரியாது. பட் நாளைக்கு நீ வரும்போது ரெட் கலர் கார்ஸா பார்த்துட்டு வா. நீ பார்க்குற ஒவ்வொரு காருக்கும் நான் ₹1000 தரேன் அப்படின்னு சொன்னா, அவங்க நாளைக்கு வரும்போது ஃபுல்லா அந்த ரெட் கலர் காரையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பார்க்குற எல்லா இடத்துலயுமே அவங்க ரெட் கலர் கார் பார்ப்பாங்க. இது எதனால தெரியுமா? அவங்களோட பிரெயின் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் ஹி திங்க்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளோட தாட்ஸும். நம்மளுக்கு நெறைய தாட்ஸ் ரேண்டமா வரும். அதுல எந்த தாட்ட நம்ம வந்து அதிகமா யோசிக்கிறோமோ, அத ப்ரூவ் பண்ற மாதிரி எவிடன்ஸஸ் நம்ம பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில எந்திரிக்கும்போதே, "நான் சூப்பர் பிளெஸ்ட். இன்னைக்கு டே சூப்பரா இருக்க போது." அப்படின்னு நெனச்சு எந்திரிச்சீங்க அப்படின்னா, நீங்க அன்னைக்கு டே வெளிய போம்போது எல்லா சிக்னலும் கிரீனா இருக்கும். நீங்க போனோனே லிஃப்ட் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது, "எஸ் ஐ அம் பிளெஸ்ட்." அந்த மாதிரி எவிடன்ஸஸ் உங்களுக்கு உங்க பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். இதுவே ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? ஐயோ! கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. கண்டிப்பா பேப்பர் டஃப்பா இருக்கும். அப்படின்னு நெனச்சுட்டே நீங்க எக்ஸாம் போறீங்க அப்படின்னா, அது என்ன ஈஸியான பேப்பரா இருந்தாலும், அதுல ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் டஃப்பா இருந்ததுன்னா, எனக்கு தெரியும். கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கும் இப்படித்தான். இது எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். இந்த மாதிரி எவிடன்ஸஸ் உங்களுக்கு வரும். இது ஆக்சுவலி எப்பவுமே நடக்கிறதா, ரேண்டமா நடக்கிறதா. பட் இட் பிக்ஸ் வாட் யூ திங்க். உங்களோட பிரெயின் வந்து அதுக்கான எவிடன்ஸஸ பிக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ, தாட்ஸ நம்ம கண்ட்ரோல் கிடையாது. தாட்ஸ் வந்து ரேண்டமா நெறைய தாட்ஸ் வரும். பட் அந்த தாட்ல எதுக்கு வெயிட்டேஜ் குடுக்கணுன்றது கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கு. சூஸ் யுவர் தாட்ஸ் வைஸ்லி.